கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்க இந்தியன் கவர்மெண்ட் செலக்டடா 75 டிஸ்ட்ரிக்ட்ஸை லாக்டவுன் பண்ண சொல்லி சண்டே ஆர்டர் போட்டாங்க. நேற்று மண்டே இந்த ஆர்டர் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ் சென்னை, காஞ்சிபுரம் அண்ட் ஈரோடும் இந்த 75 டிஸ்ட்ரிக்ட்ஸில் அடக்கும். பட் சென்னையை லாக்டவுன் பண்ணுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னு நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஸ்கஷனுக்கு அப்புறம் சென்னையை லாக்டவுன் பண்ணுறதை பற்றி டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தி ஸ்டேட் இன்னைக்கு ஈவினிங் 6 PM இருந்து மார்ச் 31 வரைக்கும் 144 செக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தி இந்தியா 30 ஸ்டேட்ஸ் அண்ட் எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் இப்போ லாக்டவுனில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த லாக்டவுன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா உலகம் ஃபுல்லாக கொரோனாவோட பாதிப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குது. இதையே தான் WHO நேற்று உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு 144 செக்ஷனை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி COVID-19ஓட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். கொரோனா வைரஸால் அஃபெக்ட் ஆன கண்ட்ரிஸ் நேற்று 192 இருந்துச்சு. பட் இன்னைக்கு 195 கண்ட்ரிஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த செகண்ட் வரைக்கும் கொரோனாவால் 3,81,435 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் 16,550 பேர் கொரோனாவால் இறந்துருக்காங்க. சைனாவில் இன்ஃபெக்டட் கேஸ் அதிகமாக இருந்தாலும் டெத் நம்பர்ஸில் சைனாவை விட இட்டாலி டபுள் மடங்குல இருக்குது. உலகத்திலேயே கொரோனாவால் இறந்தவங்களோட எண்ணிக்கை இட்டாலியில் தான் அதிகம். இது வரைக்கும் இட்டாலியில் 6,000க்கு மேலே கொரோனாவால் இறந்துருக்காங்க. தொடர்ந்து 3 நாளில் அங்கே 1,800 பேர் இறந்துருக்காங்க. இதே மாதிரி நேற்று ஸ்பெயினில் மட்டும் 540 பேர் கொரோனாவால் இறந்துருக்காங்க. இது வரைக்கும் COVID-19 அதிக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க கண்ட்ரீஸ் சைனா, இட்டாலி, ஸ்பெயின், ஈரான் அண்ட் பிரான்ஸ். இந்த கண்ட்ரீஸில் மோர் தென் 1000 டெத்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்தியாவில் COVID-19 பாசிட்டிவ் கேசஸ் 500 ரீச் பண்ணிடுச்சு. நேற்று ஒரே நாளில் இந்தியாவில் 103 பேர் கொரோனா பாசிட்டிவ்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதுலேயே நேற்று தான் ஹையஸ்டாக கொரோனா பாசிட்டிவ்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த நம்பர்ஸை மனசில் வச்சு தான் இந்தியாவில் 30 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கொரோனாவால் இந்தியாவில் மொத்தமாக 10 பேர் இறந்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸும் அவங்க பார்டர்ஸை க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மகாராஷ்டிரா அண்ட் கேரளாவில் தான் இன்ஃபெக்டட் கேஸ் அதிகம். மகாராஷ்டிராவில் 89 பேரும், கேரளாவில் 67 பேரும் கொரோனா பாசிட்டிவ்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. 3 டிஸ்ட்ரிக்ட்ஸை மட்டும் தான் தமிழ்நாட்டில் லாக்டவுன் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்த நேரத்தில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு ஸ்டேட் ஃபுல்லாக 144 செக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. காரணம் தமிழ்நாட்டிலையும் கொரோனாவோட பாதிப்பு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது வரைக்கும் 12 பேர் கொரோனா பாசிட்டிவ்னு தமிழ்நாட்டில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 6 PM இருந்து மார்ச் 31 வரை 144 செக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஒன்ஸ் 144 செக்ஷன் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் பார்டர்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ட்ரெயின் சர்வீசஸ் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பஸ் சர்வீசஸும் டோட்டலாக ஸ்டாப் ஆயிடும். தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து மார்ச் 31 வரை பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் எல்லாம் ஸ்டாப்ல தான் இருக்கும். பட் எசென்ஷியல் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மில்க், வெஜிடபிள், ப்ரொவிஷன்ஸ், மீட் செல் பண்ணுற ஷாப்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் லைக் மார்க்கெட், ஷாப்பிங் மால்ஸ் க்ளோஸில் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் தேவையான எசென்ஷியல் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபங்க்ஷனில் இருக்கும். பிரைவேட் அண்ட் MNC கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸை வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண இன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸில் பாதி ஸ்டாஃப்ஸை வச்சு தான் ஒர்க் பண்ண சொல்லி கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அம்மா கேன்டீன்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். ஹோட்டல்ஸில் பார்சல்ஸுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே சாப்பிட பெர்மிஷன் கிடையாது. ஃபுட் டெலிவரி பண்ணுற ஸ்விக்கி, ஜொமேட்டோ அண்ட் ஊபர் ஈட் இந்த மாதிரியான சர்வீசஸ் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த 144 செக்ஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் ஒரு இடத்துல மோர் தென் 5 மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது அண்ட் ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் வெளியே சுற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டவுனை ஃபாலோ பண்ணாதவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வார்ன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் COVID-19க்கு அகேன்ஸ்டாக ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு வராங்க. COVID-19 கேசஸை ட்ரீட் பண்ண ஐசோலேஷன் வார்ட்ஸில் டோட்டலாக 9,266 பெட்ஸை அவைலபிளாக வச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 144 செக்ஷனை அனௌன்ஸ் பண்ண உடனே நேற்று சென்னை, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக மக்கள் கூட்டம் அவங்க சொந்த ஊருக்கு போக கூட்டிட்டாங்க. மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த லாக்டவுன் 144 செக்ஷன் லீவ்ஸ் எல்லாம் சொந்த ஊருக்கு ஃபேமிலியாக போகிறதுக்கு கிடையாது. கரண்ட் சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கொரோனா டிரான்ஸ்மிஷன் செயினை பிரேக் பண்ணத்தான் கவர்மெண்ட் இந்த மாதிரியான ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க. இந்த ஆக்ஷன்ஸுக்கு மெயினான ரீசன் மக்கள் ஒன்றா கூடுறதை ஸ்டாப் பண்ணத்தான். இதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அன்வான்ட் டிராவல்ஸை அவாய்ட் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல ஹைஜீனா அண்ட் சேஃபாக இருங்க. கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. மக்கள் மனசு வச்சா மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். பி ஸ்ட்ராங், ஸ்டே ஹோம், பி சேஃப். தேங்க்யூ அண்ட் பை.